ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ், அதாவது நம்மளோட டிடபிள்யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தார். லைக் போட்டு, அப்புறம் பீட்ரான், அந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்ஸோட ஒரு டிடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இருந்தார் அந்த ஒரு ரோட்டோரம் கடையில். ஸோ நான் போயிட்டு கேட்டேன், எவ்வளோ போட் ஏர்பாட்ஸோட விலை தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 500 கிட்ட சொன்னார். ஸோ அதோட ரியல் விலை பார்த்தீங்கன்னா 800 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது 500 கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் கேட்டேன், இதில் எது ரொம்ப விலை கம்மி அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் தான் ரொம்ப கம்மி, 450 அப்படின்னாரு. ஸோ என்கிட்ட இருந்தது வெறும் 400 தான். ஸோ அந்த 400 கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இங்கே சென்னை தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுறாங்க, விற்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸில் இதுக்குள்ளே என்ன இருக்குது, அண்ட் இது இதோட பேட்டரி லைஃப் என்ன, இது எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகுது, அண்ட் இது ஒர்த் இல்லையா, அண்ட் வழக்கம் போல் இதுக்குள்ளே என்ன இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்குள்ளே நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை. இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வந்துட்டுனா லைட்டிங்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அந்த அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஃபஸ்ட் காப்பி ஏர்பாட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே திறந்து பார்த்துட்டேன். அதாவது இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கிட்ட ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா இது நல்லா யூஸ் பண்ணிட்டேன். பட் இது நான் சும்மா அன்பாக்சிங் அப்படின்னு காமிக்கிறேன். பட் இது அன்பாக்சிங் எல்லாம் கிடையாது. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஏர்பாட்ஸோட ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா ANC அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டியோட பிராண்ட் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இயர்ஃபோன் செகண்ட் ஜென்ரேஷன் வித் மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பாட்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஏர்பாட்ஸில் அது ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்குது, நான் கடைசி சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள். இதோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணிட்டு போக ஒரு ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கையில் வச்சு சுற்றலாம், அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஆப்பிள் இது மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டானுங்க, ஆனால் இவனுங்களும் தரானுங்க ஃபர்ஸ்ட் காப்பி. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோவா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த பேப்பர்லாம் பிச்சிடும். ஸோ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லைட் வருது பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் கூட லைட் வருது. பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வச்சுலாம் கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது அட்வான்டேஜஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டிடபிள்யூஎஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் வர சவுண்ட் குவாலிட்டி மாதிரியே தான் இருக்குது. அண்ட் நான் நினச்சது ஒரு 2 வீக்ஸ்லேயே இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் போயிடும், ஜஸ்ட் 400 ரூபா கொடுத்து வாங்குறோமே அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இனிமேல் என்ன ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல. அண்ட் இது இன்னும் நான் நிறைய யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ஸ் இன்னும் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கல. அதுவும் இதில் ஒரு டிஸ்டர்பிங் ஃபீச்சராக இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ நான் காதில் இப்படி வைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருன்னா பேசுகிறாங்க, எனக்கு கேட்கல அப்படின்னு இப்படி கைட்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்துடுது. பாட்டு ஸ்டாப் ஆனால் கூட பரவாயில்ல, டக்குன்னு கூகுள் அசிஸ்டன்ட் வந்துடு. சரி ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காதில் லூஸாக இருக்குது ஏர்பாட்ஸ், சரி கொஞ்சம் டைட் பண்ணலாம் எப்படின்னு பண்ணால் திரும்பவும் கூகுள் அசிஸ்டன்ட் வந்துடுது. இப்போ நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்னா அந்த மீட்டிங் வச்சு லெஃப்ட் ஆகிடுது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லலாம். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி இருக்குது. நம்ம நார்மலாக 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து வாங்குற டிடபிள்யூஎஸில் இருக்க டச் சென்சிட்டிவிட்டி இதில் இருக்குது. அண்ட் இதை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப ஃபீல் ஆகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி நவுத்துனாலே பார்த்தீங்கன்னா பாட்டு போயிட்டே இருக்கு, டப்புன்னு ஸ்டாப் ஆகிடுது. இந்த சைடு லெஃப்ட் சைடோட ஏர்பாட்ஸ் எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி தட்டினோம்னா என்ன ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. எப்படி சொல்கிறது, ஒரு அன்ஈஸியான இருக்க ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒரு டச் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பாட்ஸில் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டோம், இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் கொடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல. இதில் கொடுத்துருக்க சார்ஜர் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அந்த சார்ஜரை பார்த்துட்டு என்ன சார்ஜர் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களேன். ஒரு மைக்ரோ யூஎஸ்பி இல்லை ஒரு சி டைப்பு
அதெல்லாம் கொடுக்கல. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்கான். ஸோ லைட்னிங் கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் பண்ணுற லைட்னிங் கேபிள் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போட்டது 2 hours கிட்ட சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு 3 weeks நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 hours 3 hours சார்ஜ் போட்டிருக்கேன். அந்த 2 hours 3 hours சார்ஜ் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதாவது பேட்டரியோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி நிற்கிது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டு கேட்டுக்கலாம், மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட் டே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டே வைஸ் நான் கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes கிட்ட தான் யூஸ் பண்ண முடியுது. 45 to 1 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வைக்காமலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்னிங் கேபிளை கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெருசுலாம் இல்லை, ரொம்ப குட்டியான ஒரு லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்கான். அது மோஸ்ட்லி எல்லா டிடபிள்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் கொடுப்பான். ஆனால் வந்து லைட்னிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். இந்த என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆப்பிள் ஃபோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் சொல்லி நான் வந்து சார்ஜ் போட்டுப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆப்பிள் ஃபோன் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல. பட் ஈவன் இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 15 ப்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங்லேருந்து சீக்கே மாறிட்டான். பட் ஏன்னா இவன் மாறல, ஆப்பிளே மாறிட்டான், இவனும் மாறல. ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இதுதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ லைக் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன நண்பர்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது உருட்டு நண்பர்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ப்ரொமோஷன் வந்துடுச்சு லாஸ்ட் ஒரு 1 yearக்கு முன்னாடி. நான் சொல்கிறது இப்போ இல்லை, இப்போ வந்து அவ்வளோவா கம்மியாயிடுச்சு. பட் 1 yearக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஆப்பிளோட ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம். லைக் வந்து ஆப்பிளோட ஃபஸ்ட் காப்பி வாட்ச்சு, ஆப்பிளோட ஃபஸ்ட் காப்பி ஏர்பாட்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதோட விலைலாம் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 rupees 900 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் விற்பாங்க. ஏன்னா இது வந்து சைனா இம்போர்ட்டட், சைனாவோட ஃபஸ்ட் காப்பி. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்பாட்ஸும் இருக்க போகுது. அண்ட் இதே மாதிரி டப்பாவில் தான் வந்து அவங்களும் தர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் தான் ப்ரோ விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவும் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரோ காசு இல்லை ப்ரோ, சும்மா வாங்க போகிறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இதை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் ஒர்த்து இல்லை அது. பிகாஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை இது எவ்வளோ நாள் வரும்ன்ட்டு. ஆல்ரெடி 3 weeks யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எத்தனை நாள் வரலாம் எனக்கு தெரியல. மேபி வந்து இன்னும் ஒரு 2-3 மாதம் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் போட்டே இருக்கான்னு சொல்கிறேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விலைக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1000 மேக்ஸிமம் 1000 to 1500 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இது வந்து 1 yearக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நடக்குதான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. பட் ஸோ அவங்க வந்து அந்த வேலை கொடுத்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் காப்பி ஏர்பாட்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக இருக்க ஒரு ஏர்பாட்ஸே வாங்கிடலாம். லைக் போட்டாக இருக்கட்டும், இல்லை பீட்ரானாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேருந்து வாங்கினீங்கன்னா லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் நிறைய இருக்கும். வாரண்ட்டி இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிடையாது. இதில் வந்து ஒரு இயர்பட்ஸ் போனால் கூட நீங்கள் வந்து அவ்வளோதான் தூக்கி போட்டு போகணும். பட் அந்த மாதிரி ஒரு பீட்ரான் போட்டு இதெல்லாம் வந்து வச்சுருந்தீங்கன்னா மேபி வாரண்ட்டி கிளைம் பண்ணி நீங்கள் புதுசே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து ஏர்பாட்ஸ் போட்டு நான் காமிக்கணும் கெத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 400 தான். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesலாம் விற்றாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. 400க்கு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஒர்த்து. இது 450, பட் என்கிட்ட 400 400 கொடுத்து வாங்க. ஸோ 400க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்தபிள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைட்டி பார்க்கணும். ஸோ கைட்டி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்து என் ஆசைக்கு இன்னும் ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைட்டி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு சந்திப்போம். அண்ட் தென் பாய்.